அறிவும் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க காலை உணவா என்னெல்லாம் எடுத்துக்கணும், காலை உணவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஸோ கரெக்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய சுகரை 37% வரைக்கும் குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் அதிகமான மக்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு என்ன உணவுகள் எடுத்துக்கணும், என்ன உடற்பயிற்சி எடுத்துக்கணும், என்ன மூலிகைகள் எடுத்துக்கணும், இந்த மாதிரி எப்போவுமே ஒரு தேடலுடைய மக்கள் வந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம காலையில் எடுத்துக்கக்கூடிய உணவு. பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா காலையிலே உங்களுடைய மெட்டபாலிசம், அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சத்துக்களாக மாறக்கூடிய அந்த விகிதம் கரெக்டாக செட் ஆகிடும். ரெண்டாவது விஷயம், நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு உணவு கிடைக்காது. அந்த சமயத்தில் நம்மளுடைய கல்லீரல் நிறைய சர்க்கரையை உற்பத்தி பண்ணும். இந்த சர்க்கரையை உற்பத்தி பண்ணுறதை டான் ஃபினாமின் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ காலை வேளைகளில் நீங்கள் கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம உடம்புல சர்க்கரை உருவாக்கக்கூடிய அந்த விஷயத்தை உடம்பு நிறுத்திடும். ஸோ அந்த விஷயம் கரெக்டாக நடந்தது அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். மூணாவது முக்கியமான விஷயம், நீங்கள் மார்னிங்கில் கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பேன்க்ரியாட்டிக் செல்ஸில் அதிகமான அளவுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் இல்லாமல் ஃபாஸ்டிங்கில் இன்சுலினோட அளவு குறையும், இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸும் குறையும். ஸோ மார்னிங் நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுகர் அப்படிங்கிறது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முதல் விஷயம், நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இதில் ஜிஐ வேல்யூ அப்படிங்கிறது 0. இந்த ஜிஐ வேல்யூ அப்படிங்கிறது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 55க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு உணவு. இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் 55லேருந்து 70க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா மாடரேட்டாக அது உங்களோட சுகரை எலிவேட் பண்ணும். 70க்கு மேலே இருக்குது, ஜிஐ கிளைசிமிக் இண்டெக்ஸ் 70க்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த உணவு கண்டிப்பாக உங்களுடைய சுகரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஜிஐ வேல்யூ 0. அது மட்டும் இல்லாமல் அதில் 13 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்குது, 6 கிராம் அளவுக்கு கொழுப்பு இருக்குது, 1 கிராம் தான் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ அதனால் அந்த நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை செரிமானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்சுலினே தேவைப்படாது. சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வேக வச்ச முட்டை எடுத்துக்கிட்டால் வயிறு உப்புசம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தூவி எடுத்துக்கலாம். இல்லை அதை எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது உணவு ராகி கூழ். ஸோ காலை வேளைகளில் நீங்கள் ராகி கூழ் எடுத்துக்கும் பொழுது அது உங்கள் குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியா வைரஸஸை அதிகப்படுத்தும். அதே மாதிரி ராகி கூழோட அந்த ஜிஐ வேல்யூ கிளைசிமிக் இண்டெக்ஸ் 50. ஸோ அதனோட அந்த நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையை மாறக்கூடிய அந்த விகிதம் ரொம்பவே கம்மி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோட்டீனும் அதில் இருக்குது. ஃபெர்மெண்ட் பண்ணதுனால அது குடலுக்கு ஏற்ற ஒரு உணவும் உங்களுக்கு இருக்கும். இந்த ராகி கூழ் எடுத்துக்கும் போது ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ், ஆல்ஃபா அமைலேஸ் அப்படிங்கிற 2 என்சைமோட ஆக்டிவிட்டியை குறைச்சிடுது. அதன் மூலமாக குளுக்கோஸாக மாறக்கூடிய அந்த விகிதத்தை அது குறைக்குது. ஸோ இதனால் ராகி கூழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் ஸ்பைக் ஆகாது. மூணாவது, பச்சை பயிறு சேர்ந்த இந்த பெசரட்டு. பச்சை பயிரில் அதிகமான அளவுக்கு புரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த பெசரட்டு ஒரு 2 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு திருப்தியான ஒரு உணர்வை கொடுக்கும். நிறைய எடுத்துக்கணும் உணவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவை இருக்காது. ரெண்டாவது விஷயம், ஸோ இன்றைக்கி சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் GLP-1 அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை தான் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு பெசரட்டு அந்த GLP-1 ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு உடல் எடையும் குறையும், சுகரும் கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ காலை வேளைகளில் இந்த பெசரட்டு 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சுகர் அதிகரிக்கிறத குறைச்சிக்கலாம். நாலாவதாக குதிரைவாலி பொங்கல். இந்த குதிரைவாலி
அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட இந்த குதிரைவாலிக்கு ஈக்குவலாக நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 44 தான். ஸோ அதனால் அது ரொம்ப நல்ல ஒரு உணவு. பருப்பு சேர்க்கறதுனால புரோட்டீனும் வந்து இருக்குது. குதிரைவாலிலேயும் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால அது ஈஸியாக குளுக்கோஸை வந்து ரிலீஸ் பண்ணாது. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய சுகர் நல்லாவே வந்து குறையும். 5வதா கொள்ளு புட்டு வந்து எடுத்துக்கலாம். கொல்லை ரொம்ப நைஸாக அரைக்காமல் அதை திப்பியாக வந்து அரைச்சி தேங்காய் சேர்த்து புட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கொள்ளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 38 தான். அதே மாதிரி இதில் நார் சத்தும் நிறைய இருக்குது, இரும்பு சத்தும் வந்து நிறைய இருக்குது. உடல் சோர்வு அதிகமாக இருக்குது, எப்போவுமே வந்து நான் ஒரு உடம்புல வந்து தெம்பே இல்லாமல் இருக்கேன், உடம்பு வெயிட் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த கொள்ளு புட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, நார் சத்தும் வந்து அதிகமாக இருக்குது. 6வதா கீரை அடை வந்து சாப்பிடலாம். பருப்புகள் நிறைய சேர்த்து அரிசியோட அளவை வந்து கம்மி பண்ணிவிட்டு இல்லை வந்து சிறுதானியங்கள் சேர்த்து முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இதை கீரை அடை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதில் நார்ச்சத்து வந்து நிறைய இருக்குது, பருப்பு வகைகள் இருக்கிறதுனால புரோட்டீனும் வந்து நிறைய இருக்குது. ஸோ வயிறு நிரம்பி ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். நம்ம முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஸோ இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஸோ இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸும் வந்து 44 தான். ஸோ இந்த நான் சொன்ன 6 உணவுகளுமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதே சமயத்தில் ஈஸியாக செரிக்கக்கூடியதும் நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு உணவும் கூட. ஸோ இந்த உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன இந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுதும் ரெகுலராகவே வேக வச்ச காய்கறிகள் வந்து எடுத்துக்கோங்க. பீன்ஸு இல்லை நம்ம நாட்டு காய்கறிகள் அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை வேக வச்சு மிளகுத்தூள் சேர்த்து தேவைன்னா எலுமிச்சை சாறும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லி ஒரு கப் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணும். நார் சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு நிரம்பி ஒரு உணர்வு வந்து இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோன்னே 11 மணிக்கு ஒரு காஃபி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நான் சொன்ன இந்த 6 விதமான உணவுகளையும் ரெகுலராக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இன்றைக்கி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.